ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பந்தோல் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் 1 கப்புக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையை வறுக்கலாம் இல்லை. அப்புறம் 1/4 கப்புக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து 1 கப்புக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஆர்டினரி சுகர் கூட சேர்த்துக்கலாம். 4 முட்டை, அப்புறம் 1 ஸ்டிக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறோங்க. உப்பு தேவையான அளவு, ஒரு 3 ஏலக்காய். முதல்ல 4 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா முட்டையை நல்லா இந்த அளவு நுர வர மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நுர வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா, 1 கப்பு ரவை, அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கலவையை நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே முட்டையில் ஊறி இந்த அளவு நல்லா திக்காக இருக்கும். இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். இங்கே நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து 8 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்டிக், 1 ஸ்டிக்கு அப்படின்னா அது 8 டேபிள் ஸ்பூன் பட்டர் வரும். 8 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டரை நான் லைட்டாக மைக்ரோவேவில் 10 செகண்ட் வச்சு உருக்கிட்டு இதில் ஊற்றிருக்கேன். இது மாதிரி ஏலக்காயை தனியாக அடித்தோன்னா அது அரைப்படாத மிக்சியில் அதில் 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துட்டு அப்புறம் ஏலக்காயே மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிசாக வந்துடும். அதையும் இந்த கலவையில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்க டூட்டி ஃப்ரூட்டி இருக்குல்லையே, அதை சேர்த்துக்கலாம். இங்கே டூட்டி ஃப்ரூட்டி போல நீங்கள் ஏதாவது நட்ஸு, வால்நட்டோ கேஷ்யூ நட்டோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் லைட்டாக க்ரீஸ் பட்டரை தடவிட்டு நீங்கள் இந்த மிக்சர் அதில் ஊற்றிடுங்க. ஏற்கனவே என்னுடைய ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் நான் வந்து இந்த பந்தோலை வந்து 30 நிமிஷம் வச்சு எடுக்கிறேன். இது குக் ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு ஸ்கீவர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக 30 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். இந்த சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கூலிங் ரேக்கில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பந்தோல் ரெசிபி வந்து தென் மாவட்டங்களில், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். அது நியூ இயர் டைமில் அந்த சைடில் நம்ம போனோம் அப்படின்னா எல்லா வீடுகளையும் கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் கேக்லாம் கிடையாது இல்லையா, இந்த பந்தோல் ரெசிபி தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஏலக்காய்க்கு பிறகு நீங்கள் பட்டைப்பொடி இருந்தாலும் சேர்க்கலாம். பட் ஏலக்காய் சேர்த்து பண்ணால் நீங்கள் அதை குக் பண்ணும் பொழுது வீடெல்லாம் அந்த ஸ்மெல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடக்கூடிய அந்த கேக் ரெசிபி இது. இது வந்து உங்கள் வீட்டில் எந்த ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்னாலும், பர்த்டே, கல்யாண நாள்னாலும் நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.